வித்பதீச்சரணம் கணநாதாச்சரணம் வணக்கம். நான் அர்ஜுன் நந்தினி. இன்றைக்கு ஒரு லக்கியஸ்ட் டே சம்பந்தமாக உங்களுக்கு சொல்ல போகின்றேன். 365 நாட்களில் தமிழ் இந்துக்களை பொறுத்தவரை தி லக்கியஸ்ட் டே ஆஃப் த இயர் அப்படின்னா இந்த நாள் தான். இந்த பேரை சொல்லோனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு புனை பேர் வச்சு சொல்லுவீங்க, அட இந்த நாள் தானா அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அக்ஷய திருதியை சம்பந்தமாக சொல்ல போகின்றேன். தெரியுமே, கோல்டு வாங்குறதுக்கான பெர்ஃபெக்டான நாள் அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் இதுக்கு ஒரு புனை பேர் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த அக்ஷய திருதியை பார்த்தீங்களா இருந்தால் லக்கியஸ்ட் டே ஃபார் த தமிழ் இந்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்கோர்ஸ் நாங்கள் எல்லாரும் நாங்கள் பிறந்த நாள் தான் எங்களுக்கு லக்கியஸ்ட் டே, ரைட்? ஆனால் அதையும் தாண்டி காமனாக எல்லாருக்குமே ஒரு லக்கியான ஒரு நாள்னா இந்த நாள் அப்படின்றத சொல்கிறாங்க. அது ஏன் எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் ஆல்வேஸ் கனேடியன்ஸ் வி ஆர் லக்கி. ஏன்னா எங்களுக்கு 2 நாள் வருது. என்ன அப்படின்ற எக்ஸாக்ட் டைமிங்கோட உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி எங்களுக்கு ஷார்ப்பாக 12:29 PM மத்தியானம் தொடங்குது. அடுத்த நாள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 9:15 AM மட்டும் அந்த நாள் இருக்குது. காமனாக எங்களோட கனடாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தான் உங்களுக்கு அக்ஷய திருதியை. இதுவே நீங்கள் ஸ்ரீலங்கா இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 30ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஏன் இந்த நாள் அவ்வளவு லக்கியஸ்ட் டே அப்படின்றதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன், நீங்களே பாருங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா இதே நாளில் தான் படைப்பு கடவுளாகிய பிரம்மன் இந்த பூமியை உருவாக்கினார் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் சாபம் பெற்றதால் இந்த சந்திர பகவான் தேஞ்சிட்டே போனாரா. இதே நாளில் தான் அக்ஷயம் அப்படின்னு சொல்லப்படுகிற வரம் பெற்றவர் வளர தொடங்கினார் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்ததாக பாண்டவர்கள் காட்டில் வசிக்கிற போகும்போது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவுக்காக கிருஷ்ண பகவானுடைய கையால் அக்ஷய பாத்திரம் இருக்கு இல்லையா, அது கொடுக்கப்பட்டதும் இதே நாளில் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக சிவபெருமான் அன்னபூரணி அம்மாவிடம் உணவு பெற்றதும் இதே நாளில் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த நாள் இட்ஸ் லக்கியஸ்ட் டே அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது இந்த அக்ஷயம் அப்படின்னா வளர்தல், பெருகுதல், நிறைவாக இருத்தல் அப்படின்றது அர்த்தம். இதுக்கும் கோல்டுக்கும் எங்கப்பா தொடர்பு? எப்படி கோல்டு வாங்குற நாள் இந்த நாளில் வந்துச்சு, எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறது. தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செல்வம், அது ஒரு ப்ரவுட் மாதிரி எங்களுக்கு, ரைட்? டு கீவ் லாட் ஆஃப் கோல்ட். அதோடு அது ஒரு அதிர்ஷ்டமாக பார்த்தார்கள், முதலீடாக இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்த்தார்கள். ஸோ இவ்வளவும் இருக்கிறத இந்த லக்கியஸ்டான நாளில் வாங்கினா அது உங்கள்கிட்ட இருந்து பெருகும், வளரும், நிறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகத்தான் அவர்கள் இந்த அக்ஷய திருதியை அன்று கோல்டு வாங்குறது நல்லது அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அவங்க ஒன்றும் சும்மா சொல்லலாம், ஆனால் கோல்டு மட்டும்தானே வாங்கணும் அப்படின்றா கிடையாது. நிறைய நல்ல மங்களகரமான பொருட்கள், ஈவன் சில்வர் நீங்கள் வாங்கலாம், மஞ்சள் இருக்குல்லையா மங்களமானது, அது கூட நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த நாளில் என்னென்ன விஷயம் செய்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் ஏதாவது வீடு வேண்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த நாள் பர்ஃபெக்டான நாள். ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க அல்லது பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான பர்ஃபெக்டான ஒரு நாள் இந்த நாள் தான். இந்த நாளில் மட்டும் நீங்கள் பிஸ்னஸை தொடங்கினீங்க அப்படின்னா பெருகி அப்படியே வளர்ந்துட்டே போகும் கூட பிஸ்னஸ் அப்படின்றதும் நம்பப்படுகிறது. இது எல்லாத்தையுமே விட மிக மிக முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் இந்த நாளில் செய்யணும். அது என்ன தெரியுமா? தானம் செய்ய வேண்டும். எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி எஸ், கருட புராணத்தை பொறுத்தவரையில் 30 வகையான தானம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் பெஸ்ட்டான தானம் அன்னதானம். ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எஸ், அதில் இந்த 30ல் ஏதாவது ஒரு தானம் இந்த நாளில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன் டபுளாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் another பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இந்த நாளில் அதாவது அக்ஷய திருதியில் நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தை நீங்கள் இந்த நாளில் செய்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களிடமிருந்து உங்களுக்கான பிளஸ்ஸிங் டபுளாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமாவாசைக்கு செய்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க, அல்லது பார்த்தீங்கன்னா உங்களோட மூதாதையரோட அந்த ஸ்பெஷல் டேயில் அவர்களுக்கான டே அந்த நட்சத்திரம் வரும் இல்லையா, அதில் செய்கிறத நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் இந்த அக்ஷய திருதியில் நீங்கள் அவர்களுக்கான அந்த தர்ப்பணத்தை செய்தால் அவர்கள்ட்ட ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆத்மாவுக்கு போகும், அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு டபுளாக வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்களா இருந்தால் ஒரு அதிர்ஷ்டமான நாள் the entire worldக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. hope you guys like this video and hope you will do the தானம். ஏதாவது ஒரு தானம் நீங்கள் செய்கிறது உங்களுக்கும் நல்ல. see you in the next video. Until that, just take care.